இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மகா கந்தசஷ்டி விரதத்தோட டே 8. இன்றைக்கி காலையிலேயே டே 5 o'clockலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம செடியில் நந்தியாவட்ட பூ பூத்திருந்தது. அதையுமே பறிச்சுட்டு முருகப்பெருமானுக்கு மாலையாக தொடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி அவருக்கு மாலையாக தொடுத்து போட்டுட்டு 6 தீபங்கள் ஏற்றி முடிச்சாச்சு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்கு ஏற்ற நாள்ன்றதுனால வெண்மை நிற பூக்கள் அவர்கிட்டையும் போட்டு தீபம் ஏற்றி முடிச்சாச்சு. அண்ட் கந்தசஷ்டி விரதம் எப்படி இருக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். விரதத்திலேயே ரொம்ப கடினமான விரதம் எதுன்னா கந்தசஷ்டி விரதம் தான். இதில் 6 நாட்களும் ஒவ்வொரு விதமான விரதங்கள் இருப்பாங்க. இதில் ரொம்ப கடுமையான விரதம்னா மிளகு விரதம் தான். மிளகு விரதம் எப்படி இருப்பாங்கன்னு ஒரு நாளைக்கு ஒரே ஒரு மிளகு ஒரு கிளாஸ் தண்ணி மட்டுமே குடித்துட்டு நாள் முழுதும் விரதம் இருப்பாங்க. அதே மாதிரி 6 நாட்களும் ஒரு மிளகு ஒரு கிளாஸ் தண்ணி குடித்துட்டு 6 நாட்களும் இருப்பாங்க. இதுதான் ரொம்ப கடுமையான விரதம். கடினமான வேண்டுதல் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த வேண்டுதலை விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க. நீங்கள் இருக்கிறது தான் உங்கள் உடல் சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி இருக்க வேண்டும்.